Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் சுக்கா சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் சேர்க்காம 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கொஞ்ச நேரம் ஆற விடலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து இதோட கட் பண்ணி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பாக்கெட் மஷ்ரூமை சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு மஷ்ரூமை மூடி வச்சு தண்ணி சேர்க்காம 2 மினிட்ஸ் வேக விடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு மூடி எடுத்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக விடலாம். அப்போதான் மசாலா எல்லாம் மஷ்ரூம் கூட நல்லா ஒட்டுங்க. மஷ்ரூம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பொடியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டான காரசாரமான மஷ்ரூம் சுக்கா ரெடி. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.